ஹாய், வெல்கம் டு பிஎம்டபிள்யூ ஃபேமிலி. இன்றைக்கி நானும் கரிசமும் பேசாமல் உங்களுக்கு சென்னையை சுற்றி காட்ட போகிறோம். இந்த வீடியோ முழுக்க நாங்கள் பேச போகிறதில்ல, ஏன்னா நாங்கள் மைக்கு கொண்டு போக மறந்துட்டோம். கரிஷ்மா ஏன் பேச மாட்டேங்கன்னு கேட்டாங்க. நீ சும்மா இருமா, நம்ம ஆட்டோவில் வந்து இன்றைக்கி ஃபுல் சென்னையை சுற்றி காட்ட போகிறோம், முக்கியமாக வந்து பினிக்ஸ் மாலுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கரிஷ்மா பக்கத்தில் கேமரா கொண்டு போனால் பயமாக இருந்துச்சு. டக்குன்னு பின்னாடி வந்தாச்சு. நம்ம ஆட்டோக்காரண்ணே வேகமாக அழுத்தி ஓட்டினாப்புல 200 தரேன்னு சொன்னேன். பினிக்ஸ் மாலில் விட்டுருங்கன்னு சொன்ன உடனே அவர் குஷியாக வந்து விரட்டுன்னு விரட்டி கொண்டு போனாப்புல. ஒரு 10 நிமிஷம் ஓட்டினதுக்கப்புறம் பினிக்ஸ் மாலை நம்ம கண்ணில் காட்டினாருங்க. இங்கே இறக்குங்கன்னா இல்லைங்க சுற்றி வரணும்னு சொன்னாப்புல. சரிப்பா, சுற்றி வந்து பினிக்ஸ் மால் வாசல்லே இறக்கி விட்டுருப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவரும் வந்து அப்படியே போய் யூட்டனை போட்டு சுற்றி வந்து எங்களை வந்து பினிக்ஸ் மால் என்ட்ரன்ஸை இறக்கி விட்டாருங்க. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் ஆட்டோவை பார்க் பண்ணார். நானும் கரிஷ்மா இறங்கிட்டேன். கரிஷ்மா மாலை பார்த்தோன்னு ஒரே ஹாப்பி. இவ்வளோ பிரம்மாண்டமான மாலா, ஆஹா இந்த மாலுக்கு நான் வந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி போனாங்க. நீ போம்மா போ, உள்ளே பல ஆச்சரியங்கள் உனக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போனேன். உள்ளே போனவுடனே கரிஷ்மாவை பேக் செக்கிங் பண்ணிவிட்டு அப்படி நானும் கரிஷ்மா உள்ளே போனோங்க. மாலு பார்த்தா செம பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. பினிக்ஸ் மாலில் இல்லாத பிராண்டே கிடையாதுங்க. ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு கடை வச்சுருந்தாங்க. எல்லாமே இன்டர்நேஷ்னல் பிராண்டு கடைங்க. ஒவ்வொரு கடையாக நானும் கரிஷ்மா சுற்றி மட்டும் பார்த்தோங்க. எதையுமே பர்ச்சேஸ் பண்ணலை, ஏன்னா பர்ச்சேஸ் பண்ண முடியாது, எல்லாமே அவ்வளோ காஸ்ட்லி. உடனே அந்த மால்லேருந்து பாய் சொல்லிவிட்டு பக்கத்தில் இருந்து இன்னொரு மாலுக்கு போகிற வழியில் ஆடி கார் இருந்துச்சுங்க. கரிஷ்மா ஆடி கார் வாங்க முடியாது, ஆனால் பக்கத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கலே அப்படின்னு சொன்னேன். உடனே கரிஷ்மா பக்கத்துலேருந்து போஸ்ட் கொடுத்தாங்க. அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி வரும்போது டோட்டல் பினிக்ஸ் மாலோட ஒரு மேப்பு மாதிரி வச்சுருந்தாங்க. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கேமராவில், அதை அப்படியே பார்த்துங்க. எந்தெந்த கடை எங்கெங்கே இருக்குது அப்படின்றத காட்டுவாங்க. ரொம்ப பெரிய மாலுங்க. சென்னையிலேயே ஒரு பிக்கஸ்ட் மால்னால் அது பினிக்ஸ் மால் தான். கரிஷ்மா வீடியோ எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அப்படியே நான் கொஞ்சம் முன்னாடி போனால் ஜிலேபியை சுட விற்றுட்டு இருந்தாங்க. வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தா ரொம்ப விலை கூட சொன்னாங்க. அடா போலே, நான் வெளியே போய் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முன்னாடி வந்தால் கொண்டையோட ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா பொம்மையை பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே வீடியோத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தா எங்கள் வீட்டுக்கார அம்மா கொண்டையோடு வந்து நின்றாங்க. எங்கள் வீட்டுக்காரம்மா மூஞ்சி அந்த மூஞ்சியை சேமாக இருக்குல்ல. ஒரு லைக் போடுங்க மக்களே, ஒரு லைக் போடுங்க. அப்படியே முன்னாடி போனால் ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் தான் சீஃப் கெஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்காண்டி தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனை நாங்கள் அப்புறமேட்டு அட்டன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் நாங்கள் முன்னோக்கி நடந்து போனோங்க. எதுக்கு போனோன்னு கேட்டிங்கன்னா, படம் பார்க்க வந்திருந்தோம் இந்த மாலுக்கு. படத்துக்கு டிக்கெட் எடுக்கணுமா இல்லையா, இல்லை கரிஷ்மா வா மேலே போய் டிக்கெட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி போனால் இன்னொரு மாலு காட்டினாங்க பாருங்கள். எப்போ எவ்வளோ பெரிய மாலுங்க, பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. தலையே சுற்றிருச்சு போங்க. இதுக்கு மேலே 2வது ஃப்ளோரில் சினிமா தேட்டரு, 4வது ஃப்ளோரில் ஃபுட் கோர்ட்டு அப்படி இருக்குதுன்னு நான் கேட்டுக்கிட்டேன். ஸோ உடனே கரிஷ்மா கூட்டிக்கிட்டு வாம்மா மேலே போவோம், முதல்ல டிக்கெட் எடுப்போம், அதுக்கப்புறம் ஃபுட் கோர்ட்டில் போய் நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கரிஷ்மாவும் முன்னோக்கி நடந்தோம். போகிற வழியில் எல்லாத்தையும் பார்த்துட்டு போனோம். டக்குன்னு பார்த்தா ஒரு பில்டிங்கை சார்ஜ் வச்சுருந்தாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே இருந்துச்சு. சரி, அங்கனுக்குள்ளே நின்று ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே முன்னாடி வந்து கரிஷ்மா ஹீரோயின் மாதிரி ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க எஸ்கலேட்டரில். அப்படியே ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு ஸோ மேலே வந்தாங்க. டக்குன்னு வந்து உடனே நாங்கள் எங்கே போனோம்னு கேட்டிங்கன்னா ஐமேக்ஸில் போனோம். உள்ளே போயிட்டு டிக்கெட்டை போட்டோம். எந்த படம் ஐமேக்ஸில் ஓடுதுன்னு கேட்டோம். அப்போ சொன்னாங்க ஃபைட்டர் படம் மட்டும்தாங்க ஐமேக்ஸில் ஓடுது, அது ஹிந்தி படம். சரி ஓகே கொடுலே ஒரு டிக்கெட்டை அப்படின்னு வாங்கிட்டு டக்குன்னு வெளியே வந்து பிரியாணி வதக்குன்னு வாங்கி சாப்பிட்டோம். ஒரே ஒரு பிரியாணி வாங்கி 2 பேர் சாப்பிட்டோம். ஏன்னா அங்கேயும் ரேட்டு கூட இருந்துச்சுங்க. சரி ஓகேம்மா, இந்த பிரியாணி போதும், 2 பேர் சாப்பிட்டு படத்தை போய் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சாப்பிட்டாங்க. நிறையா சாப்பிட்டா தூக்கம் வந்துடும்ல, அதனால் ஒரு பிரியாணி 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனால் அது என்ன குப்பண்ணாவோட ஜூனியர் குப்பண்ணாவோட பாதாம் பாலையும் பாலுதாவையும் வாங்கி சாப்பிட்டு இது சாப்பிட்டு கரிஷ்மா இதோட முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு போனோம். அப்புறம் சினிமா தேட்டர் உள்ளே போனால் ஒரு சோஃபா போட்டு வச்சுருந்தாங்க. அந்த சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணணும். ஏன்னா படம் வந்து 6:30க்குன்னு சொன்னாங்க. நாங்கள் 4:30க்கெலாம் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டோம். ஒரு 2 மணி நேரம் உட்காந்து பிள்ளைகள்கிட்ட ஃபோன் பேசிவிட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு ரொமான்ஸாக பேசிக்கிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ மொபைலில் வந்து சார்ஜ் காலியாக போனால் பவர் பேங்கில் மொபைல் சார்ஜ் ஏற்றிக்கிட்டே பார்த்துருந்தோம். கரிஷ்மா வந்து நிறைய ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. நானும் பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. கொஞ்ச நேரம் பார்த்தா படம் ஸ்டார்ட் ஆக போதில் எல்லோரும் எந்திச்சு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் கரிஷ்மாவும் வாமா படம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா நம்ம எந்திரிச்சு போய் லைனில் நிற்போம். கரிஷ்மா கொஞ்சம் இல்லைங்க, இந்த ஃபோட்டோவை பாருங்க, அந்த ஃபோட்டோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி காட்டு, நானும் பார்த்து தொலைகிறேன், உனக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு இதெல்லாம் பார்த்தாகணும்ல, வேறு வழியில் இல்லை அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு
நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி நீ எப்போ தான் ஃபோட்டோ பார்த்து முடிக்கிறியோ அப்போ நம்ம எந்திரிச்சு போவோம் அப்படின்னு சொன்னேன். என் பார்வையிலே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ உடனே டாட்டா காட்டிட்டு படம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, வாமா உள்ளே போகணுன்னு பார்த்தா மேலே பார்த்தா ஐமேக்ஸ்னு எழுதிருந்துச்சுங்க. அதை கரிஷ்மா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, ரசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சென்னையில் உள்ள தேட்டர்லேயே பெரிய தேட்டர் இதுதான் கரிஷ்மா அப்படின்னு சொன்னேன். அப்படியா, வாங்க உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லோரும் லைனாக உள்ளே போனாங்க, நாங்களும் உள்ளே போனோங்க. உள்ளே போனோம்னா பெரிய கண்ணாடியை கையில் கொடுத்தாங்க. என்னடா இதுன்னு கேட்டால், கண்ணாடியை பார்த்துக்க இந்த படத்தை பார்க்கணும், இது வந்து 3D படம் அப்படின்னாங்க. என்னது 3D படமா? அப்போ கரிஷ்மாவுக்கு கண்ணு தெரியாது, ஏற்கனவே ஒரு கண்ணாடி போட்டிருக்காங்களே அப்படின்னா அந்த கண்ணாடி மேலேயே இந்த கண்ணாடி போட்டுக்கலாம், நல்லா தெரியும் அப்படின்னாங்க. ரைட்டு ஓகேம்மா, கரிஷ்மா அந்த கண்ணாடியை வாங்கி அந்த கண்ணாடிக்கு மேலே இந்த கண்ணாடி போட்டு பாருன்னு சொன்னேன். போகும்போது எல்லோரும் வந்து சாப்பிட எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. நாங்கள் எதுவும் வாங்கலை, ஏன்னா ஃபுல் கட்டு பிரியாணி சாப்பிட்டோம்ல, எங்களுக்கு பசி இல்லை. அதனால் தெம்ப உள்ளே போனோம். கண்ணாடி வாங்கிட்டு உள்ளே போகும்போது அப்படியே தேட்டரோட ஸ்க்ரீனை பார்த்தா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. கரிஷ்மா பேன்னு பார்க்குறாங்க. என்னங்க கண்ணாடியும் பெருசாக இருக்குது, தேட்டர் ஸ்க்ரீனும் பெருசாக இருக்குது, சார் வேறு லெவலுங்க அப்படின்னு கரிஷ்மா சொல்லிக்கிட்டே உள்ளே போனாங்க. இன்னும் உனக்கு பல அதிர்ச்சிகள் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி நானும் கரிஷ்மா முன்னாடியே போனோங்க. போயிட்டு திரும்பி பார்த்தா சீட்டு, தேட்ரு, ஸ்க்ரீனு எல்லாம் வேறு லெவலில் பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. ஸோ கரிஷ்மா வந்து நான் ரசிச்சுக்கிட்டே வந்துருந்தாங்க. நான் நம்மளோட சீட் நம்பர் எங்கே இருக்குது பாருமான்னு சொன்னால் அந்த 3வது ரோலில் 4வது சீட்டும் 5வது சீட்டும் நம்ம சீட்டுன்னு சொன்னேன் கரிஷ்மாட்ட. என்னது 3வது ரோலில்? அப்போ நான் கழுத்தை மேலே தூக்கி தான் பார்க்கணுமான்னு கேட்டாங்க. ஆமாம்மா, நம்ம டிக்கெட் புக் பண்ண லேட் ஆயிடுச்சு, அதனால் பின்னாடி சீட் நமக்கு கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு நானும் கரிஷ்மா உள்ளே போய் உட்காந்துட்டேங்க. 4வது ரோல்னு நினைக்கிறேன். மேலேயா 5வது ரோலாக மறந்துட்டேன், நானே மறந்துட்டேன் போங்க. 5வது ரோலில் 4வது சீட்டு 5வது சீட்டு பார்க்குறாங்க கரிஷ்மா. ஓகே, உள்ளே போய் நானும் கரிஷ்மாவும் உட்காந்துட்டோங்க. உட்காந்து கொஞ்ச நேரம் சீட்டில் செட்டிலாகி உட்காந்துருந்தோம். கொஞ்ச நேரத்தில் படம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் 3D கிளாஸ் போட்டு செக் பண்ணி செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். பாருமா நல்லா இருக்கா அப்படின்னு நாங்கள் செல்ஃபி எடுத்தோம். ரொம்ப கேவலமாக இருந்துச்சு கண்ணாடி. எனக்காச்சும் பரவாயில்ல, கரிஷ்மாவுக்கு சுத்தமாக செட் ஆகலை. அப்புறம் பாட ஆரம்பித்தேன். நம்ம அக்ஷய்குமார் அண்ணன் பேட் எடுத்துக்கிட்டு அது ஆடை பார்த்துட்டு எல்லோரும் இந்த ஆடை பார்த்துட்டு அடுத்து படம் எப்படா போடுவீங்க, சீக்கிரம் படத்தை போடலே அப்படின்னு வந்து வெயிட் பண்ணியிருந்தோம். 3Dயில் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள், 3Dயோட நேராகவே நல்லா தெரியுதுங்க. ஸோ படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் தீபிகா படுகோன் வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ அனில் கபூர் ஹீரோ, அப்புறம் ரித்திக் ரோஷன் இவங்கெல்லாம் வந்தாங்க. ஒரே ஃபைட்டு, ஒரே பாட்டு, ஒரே கொண்டாட்டமாக இருந்துச்சுங்க. படமும் வந்து பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப ஒரு நல்ல படம்னு சொல்லலாம். ரீசெண்டாக கரிஷ்மா தூங்காமல் பார்த்த படம்னு கேட்டிங்கன்னா இந்த படம் தான். எல்லா படத்தையும் தூங்கிடுவாங்க, இந்த படத்தில் கரிஷ்மா தூங்காமல் ஒரு 3 மணி நேரம் உட்காந்து இந்த படத்தை பார்த்தாங்க. ஃபைட்டு, ஆக்ஷனு, சிஜி ஒர்க்கு, கிராஃபிக்ஸு எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதில் ரித்திக் ரோஷன் வந்து வேறு லெவலு. அவர் உடம்புக்கும் இந்த ஃபைட்டுக்கும் படத்தில் பார்க்குறதுக்கு அப்படி இருந்துச்சுங்க. படத்தை என்னால் ஃபுல்லாக காட்ட முடியல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காட்டியிருக்கேன். இதுக்கே காப்பிரைட் போடுவாங்களா இல்லையான்னு தெரியல. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்டர்மெஷன் விட்டுட்டாங்க. நானும் கரிஷ்மா எந்திரிச்சு வெளியே போகவே இல்லையே, ஏன்னா பாக்கெட்டில் காசு இல்லை. பிரியாணி தின்னதே வயிறு ஃபுல்லாக இருந்துச்சுங்க. சரி அப்படியே சீட்டை விட்டு எந்திரிக்காமல் உட்காந்து கரிஷ்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் படத்தை முடிச்சிருவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரியே படத்தை முடித்து வெளியே அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. உடனே நானும் கரிஷ்மாவும் வெளியே வந்தோம். எல்லாத்துக்கும் டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு இந்த வீடியோ இதை முடிச்சுக்கிறேங்க. பேசி பேசி வாய் வலிக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கரிஷ்மா திரும்பி டாட்டா சொல்லு, இங்கே பாரு, டாட்டா சொல்லு. ஓகே பாய்.